நீ டீ போட்டது யாரு? அப்பா. அப்பா. அருமை அருமை. டீ போட்டது யாரு? அடுப்புல ஃபர்ஸ்ட் வச்சு விட்டது யாரு? அர்ஷய். தூள் போட்டது யாரு? நானு. இஞ்சியோ இலாச்சி போட்டது நானு. இஞ்சி நான் போட்டது, இலாச்சி நான் போட்டேன். இஞ்சி நான் போட்டேன், அப்பா இலாச்சி போட்டான். நான் சீனி போட்டேன். அவ்வளவுதான். ஆளுக்கு ஒவ்வொன்று போட்டிருக்கோம். டீ எப்படி இருக்கு கிளாஸ்ல? நல்லா சூப்பரா இருக்கு. வடை அதை விட நல்லா இருக்கு. வடை மற்றும் நான் மட்டும்தான் போட்டேன். மிர்ச்சி நான் ஹாய் ஹலோ, டுடே ஸ்பெஷல் வந்துட்டு வெங்காய பச்சி போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் பச்சி மாவு, கடலை மாவு, ஒன்லி கடலை மாவு மட்டும் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், இதை மூணு ஐட்டம் தான் போட்டாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு, நெக்ஸ்ட்டு வந்து தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டு காரத்துக்கு தேவையானது வந்து மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டு எடுத்துக்கிறணும். நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு விட்டுட்டு மாவு வந்து அதாவது ரொம்ப மாவு இல்லாமல் அந்த வெங்காயத்தில் ஒட்டுற அளவுக்கு இருந்தாலே போதும். ரொம்ப மாவாக இருக்க தேவையில்லை. இது வந்துட்டு காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டாச்சு. இதையும் குழப்பி எடுத்துக்கலாம். நல்லா எல்லாத்துலேயும் எல்லா சைடும் பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா எல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் சட்டியில் அந்த சைடு எண்ணெயை காய வச்சாச்சு. அந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இன்றைக்கி என்னோடய வீட்டுக்காருக்கு ஃபஸ்ட் டே லீவு. நாங்கள் எல்லோரும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியே எண்ணெயில் வடத்தச்சியில் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. அதுக்கடுத்து டீ போட்டேன். டீ வந்து எல்லாருமே எங்கள் 4 பேருமே ஆளுக்கு ஒவ்வொரு பொருள் போட்டு எடுத்துருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா சாப்பிட்டு டீயெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்க்கில் போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டே லீவு நல்லபடியாக ஹாப்பியாக போச்சு. நாங்கள் ஊருக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். டிக்கெட் கிடைக்கல. I am coming to Madurai.